கோலிவுட்டோட அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால இப்போ வரைக்குமே நிறைய காமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. லேட்டஸ்டா கூட சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் மீட்ல பார்க்கும்பொழுது தளபதி எடுத்து பிடிக்க போறாரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி ஹாட் டாபிக் தான் சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன திரையில இருந்து இப்போ வெள்ளித்திரையில வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் மாஸ் ஹீரோவா மாறிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். இரண்டாவது ஒரு பக்கம் அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலுமே இப்போ எல்லா நெகட்டிவிட்டிஸுமே இக்னோர் பண்ணி பாசிட்டிவா மாத்திட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ என்ன சொல்லிட்டு வராங்க பாத்தீங்கன்னா, தளபதியோட இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிக்க போறாரு, அதுக்கான விஷயங்கள் தான் இப்ப கொஞ்ச நாட்களா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அது ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் தளபதி விஜய் இடத்துக்கு ஆசைப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி டாபிக்கும் தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் கொடுக்காம நான் பாக்குற வேலை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அவரோட வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அடுத்ததா சிவகார்த்திகேயனோட லைன் அப்லாம் பார்க்கும்போது அமரன் ரிலீஸ் ஆக போகுது. அமரனோட டீசரை பார்க்கும்போது என்னமா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெங்கட் பிரபு டைரக்ஷன்லயும் படம் பண்ண போறாரு. சோ லைன் அப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சொல்றாங்க தளபதி ஸ்டைலே வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கோலிவுட்ல தளபதி விஜய் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம்ல பிஸியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல சினிமா விட்டு விலக போறாரு. அந்த நியூஸ் என்னதான் சோகம் கொடுத்திருந்தாலுமே பரவாயில்ல, தளபதியை நாங்க சினிமால பார்க்கலாம், என்ன அரசியல பார்க்க தானே போறோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ ஓகே, தளபதி வெளியே போயிட்டாரு. தளபதி இடத்தை யாரு பிடிக்க போறா? தனுஷா, சிம்புவா, இல்ல சூர்யாவா, இல்ல கார்த்தியா, இல்ல சிவகார்த்திகேயனா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி தளபதியோட இடத்தை சிவகார்த்திகேயன் தான் பிடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் லேட்டஸ்டா பார்க்கும்போது இவர் வந்து தளபதி மாதிரியே ஃபாலோ பண்றாரு, தளபதி ஸ்டைலே வரணும்னு நினைக்கிறாரு, ஒருவேளை தளபதி இடத்துக்கு ஆசைப்படுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ லேட்டஸ்டா சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் மீட்ல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் இவரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தளபதி விஜய் மாதிரி தான் இவரும் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மீம்ஸ்லயும் சரி ரிவ்யூஸ்லயுமே சரி சிவகார்த்திகேயன் தான், தளபதி விஜய் தான். சோ யார் இடத்துக்கும் யாரும் ஆசைப்பட வேணாம், அவங்க இடத்துல அவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நியூஸை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.